विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा. உண்டியே உடையேன்னு இருந்தவாளெல்லாம் ஏன்பா இப்படியே அலையிற, அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருன்னு ஒரு மார்க்கத்தை காட்டுறார். காட்டின உடனே வந்து பார்க்கறா. பார்த்தப்புறம் அவனுக்கு இதில் ஒரு சந்தோஷம் வந்துடுறது, பிடிச்சிருக்கு. தான் அனுபவிச்சத்தை தனியாக உட்கார்ந்து கொண்டு அதை ஸ்மரித்து பார்க்கிறா. தனக்கு அது மாதிரி வேணும்னு உடனே நம்மளை அழிச்சுன்னு போன வாழ்க்கை தானே போய் கேட்குறோம், என்ன அது மாதிரி எனக்கும் அது தேவை அப்படின்னு, என்னையும் இதில் சேர்த்து விட்டுரும். அதுபோல் 6வது அஷ்டபதியில் ரமய மயாசக, என்ன எப்படியாவது கிருஷ்ணனோட என்னை சேர்த்து வச்சு. அதனால தான் இந்த சகிய தோழிய குருஸ்தானம்ங்கிற கிருஷ்ணாவதாரத்திலே குருஸ்தானத்தை வகிக்கிறது ரகசியமாக உள்ள கீத கோவிந்த காவியத்தில் தோழி, பிரகாசமாக உள்ள கிருஷ்ணலீலையில் குருஸ்தானத்தை வகிக்கிறது குழல். இந்த புல்லாங்குழல் குருஸ்தானம். ஏன்னா குருதான பகவானை காமிச்சு கொடுக்கிறார். எங்கேயோ கோகுலத்தில் விருந்தாவனத்தில் அப்படி ஏதோ ஒரு காரியத்தில் அவரவர்கள் ஈடுபட்டு இருக்கும் பொழுது ஏன் யமுனக்கரைக்கு ஓடி வந்தா கிருஷ்ணனை பார்க்க? ராசலீலைக்கு எப்படி வர முடிஞ்சது அவள் இல்லைன்னா, நிசம்ய கீதம் ததனங்கவர்தனம் பிரஜஸ்திரியா கிருஷ்ண கிரகீத மானசாக. இந்த குழலோசையை கேட்டுட்டு தான் ஓடி வந்தா. எப்படி ஆச்சாரியன் பகவானை காமிச்சு கொடுப்பனும் அதுபோல இந்த வேணு கானம் தான் கிருஷ்ணன் கிட்டேயே அழிச்சுன்னு வந்தது அவளை. அதனால குழலுக்கு குருஸ்தானம் பகவானை காமிச்சு கொடுத்ததுனால. அதனாலதான் கர்ணாபிரதாச்சாரியால் குருட்ட தானே பிரார்த்தனை பண்ணுவா பகவான் வேணும்னு. ஐ முரளி, தன்னுடைய தாபத்தை குழல்கிட்ட தான் அவர் சொல்றார். தன்னுடைய விரகத்தை, கிருஷ்ண விரகத்தை குழல்கிட்ட தான் சொல்றார் கர்ணாபிரதாச்சாரியார். குருட்ட தானே பிரார்த்தனை பண்ணணும். அத ரமய மயாசா கிருஷ்ணம் அப்படின்னு 6வது அஷ்டபதி. ஏன் குருட்ட பிரார்த்தனை அப்படின்னா, குரு கிருபை இருந்தால்தான் பகவான் வருவனும். கபீர்தாசர் சரித்திரத்திலேயே அவ அம்மாவுக்கு தரிசனம் கொடுத்துருக்கார் ராமச்சந்திர பிரபு, கபீருக்கு கிடைக்கல. ஏன் தனக்கு கிடைக்கலன்னு இவர் கதறும்பொழுது பகவான் அசரீரியாக சொல்றான், உனக்கு ஒன்றும் குரு கிருபை கிடைக்கல, குரு இல்லைங்கிற. அதற்கப்புறம் தான் ராமானந்தரை தேடிண்டு போறார் கபீர். ராமானந்தனுடைய கிருப்பை கிடைச்சுடுறது. கிடைச்ச உடனே அப்புறம் ராமரை தேடவே இல்லை அவர். குரு கிருபா அஞ்சன பாயோ மேரா பாய். இப்ப குரு கிருபை கிடைச்சிடுது. குரு கிருபை கிடைச்ச உடனே என்ன ஆச்சுன்னு பாடுறார். ராம பினா கச் தேகத்னா, எங்க திரும்பினாலும் எனக்கு உலகமே தெரியல, ராமன் தான் தெரியுறாங்க. அந்த ராம கண்ணை மூடினா உள்ள ராமர் தெரியுறார், கண்ணை திறந்தா பாகர ராம. எங்கு பார்த்தாலும் ஜஹா தேக்கேவா, எங்கு பார்த்தாலும் ராமர் தான் தெரியுறார். முழிச்சுட்டு இருக்கும் பொழுதும் ராமர், படுத்துட்டு இருக்கும் பொழுதும் ராமர். ஜாகத் ராம சோவத் ராமர். அந்த தூக்கத்தில் ஒரு கனவு வந்தா கனவுல கூட சப்புனமே தேக்கத்து ராஜாகிரா, கனவுல கூட ராமன். நான் பிரயத்தனப்பட்ட பொழுதெல்லாம் வராத ராமன் இப்ப பார்க்கிற இடத்துல எல்லாம் தெரிகிறாரே. கண்ணை மூடினா உள்ள தெரிகிறார், திறந்தா வெளியில தெரிகிறார், பார்க்கும் இடங்கள்லாம் இருக்கார். நமக்கு உலகம் தெரியறது, ராமர் தெரியல. அவருக்கு ராமர் தான் தெரிகிறார், உலகம் தெரியல. ராம பினா கச் தேகத்னாகி
அப்படி இருக்கார் கபீர். நேத்தி வரையில் அப்படி இருந்த நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமோ? நான் ஒரு மை இட்டுன்னுட்டேன், கண்ணில் ஒரு மை இட்டுன்னு இருக்கேன். அந்த மையினால தான் எனக்கு எங்க பார்த்தாலும் ராமன் தெரியறான். என்ன மை தெரியுமாங்கிறார் கபீர், குரு கிருபா அஞ்சன. குரு கிருபைங்கிற அஞ்சனம் மைய நான் கண்ணில் தடவிண்டேன். அதனால ராமபினா கச்சுதே கத்தனாகி எனக்கு எங்க பார்த்தாலும் ராமன் தெரியறாங்கிறார் கபீர். சர்வேஸ்வரனான பகவான் பரமபக்தி உள்ள பரம பிரேம உள்ள பக்தனாய் இருந்தாலும் குரு சொன்னாதான் தரிசனம். குரு சொல்லணும். கனகதாசர்னு ஒரு மகாத்மா இருந்தார். அவருடைய குரு வியாசராயர். மாத்வ சன்னியாசிகள்ல ரொம்ப பிரசித்தம். உடுப்பி கிருஷ்ணனை பிரதிஷ்டை பண்ணி ஆராதனை பண்ணின மகாத்மா. இந்த கனகதாசன் ரொம்ப அபிமானம். இவரோ ஆடு மேய்க்கிறவர். பாக்கி பிராமண சன்னியாசிகள்லாம் இருக்கா, அவளை விட இவற்றை பிரியம் ஜாஸ்தி. என்ன இப்படி இந்த ஆடு மேய்க்கிறவனை தலையில தூக்கின்னு இப்படி எல்லாம் ஆடுறாரு குருன்னு அவன் நினைக்கிற அளவுக்கு இருக்கு. இவருடைய பிரபாவத்தை எல்லாருக்கும் காமிக்கணும்னு குரு என்ன பண்ணினார், ஒரு நாளைக்கு யாரோ ஒரு சீவு வாழைப்பழம் வச்சிருந்தா ஒவ்வொரு வாழைப்பழமா ஒவ்வொரு சிஷ்யனுக்கு கொடுத்து, நீங்க எல்லாரும் யாரும் இல்லாத இடத்துல போய் சாப்பிட்டுட்டு வாங்குவார். அப்பாவா சாப்பிட்டுட்டு தோலை போட்டுட்டு வந்து சாப்பிட்டாச்சுன்னா கனகதாசர் அந்த வாழைப்பழத்தை அப்படியே கொண்டு வச்சுட்டார். கனகா நீ சாப்பிடலையான்னா, குருநாதர் யாரும் இல்லாத இடத்துல சாப்பிடுன்னு எல்லா இடத்துலையும் கிருஷ்ணர் இருந்து என்னை பார்த்துட்டே இருக்கானே, நான் என்ன பண்றதுன்னாரு. எங்க பார்த்தாலும் கிருஷ்ணன் இருக்கானே. உடனே பாக்கி சிஷ்யாலாம் பார்த்தா இவன் குருவையே ஏமாத்துறான் பேசி. அதிசாமர்த்தியம்னு சொன்னார். குருக்கு தெரியும் இவன் யதார்த்தமா சொல்றாருன்னு. இன்னொரு நாளைக்கு என்ன பண்ணினார், குரு எல்லாரும் இருக்கும்போது இப்படி கையை மூடினுட்டார். மூடின கையை காமிச்சு இந்த கையில என்ன இருக்குன்னு கேட்டார். ஒவ்வொருத்தரும் சொன்னா கல்கண்டு இருக்கு, விபூதி இருக்கு, குங்குமம் இருக்கு, திராட்சை இருக்கு. இந்த கைக்குள்ள என்ன அடங்குமோ அதை சொன்னார். கனகதாசரை கேட்டார் குரு, கையில என்ன இருக்கு? உடனே கனகதாசரை சொல்றார், குருநாதருடைய கையில வாசுதேவன் இருக்கான். அவர் என்ன அபிப்பிராயத்தில் சொன்னார் அப்படின்னா, ஒரு மூர்த்தி உள்ள வாசுதேவ மூர்த்தி கையில இருக்கு அப்படின்னு நினைச்சுன்னு சொல்லல. அவர் என்ன இருக்கான்னு கேட்டார். வாசுதேவன். உடனே குருநாதர் அப்படி கையை திறந்தார். சின்ன வாசுதேவ சாலக்கிராமம் உள்ள இருந்தது. சிஷ்யாலாம் பிரமிச்சு போயிட்டார். இப்ப இந்த சால கிராமத்தை உள்ள வச்சுன்னு இருக்கிறதுனால வாசுதேவன் இருக்கான்னு சொன்னார். குரு மூடிண்ட பொழுது சால கிராமமே இல்லை. இவன் வாசுதேவன் சொன்ன உடனே கையை திறந்துட்டா, வெறுங்கையில போய் வாசுதேவன் இவன் சொன்னானேன்னு பாக்கி பேர்லாம் கனகதாசரை பரிகாசம் பண்ணுவாளேன்னு கையை திறக்கும் பொழுது இந்த சிஷ்யனுடைய வார்த்தையை சத்தியமா பண்ணணும்னு அவர் ஒரு வாசுதேவ சால கிராமத்தை தன் யோக மகிமையினால கையில கொண்டு வந்தார். அவர் அப்ப சிஷ்யன் தவறுதலா சொல்லிட்டானோன்னார். இவர் கொண்டு வந்தது சத்தியம் இல்லை, சிஷ்யன் சொன்னதுதான் சத்தியம். கனகதாசர் என்ன சொன்னார், குருநாதர் கையில வாசுதேவன். என்ன தாத்பரியம்னா, எங்கும் நிறைந்த வாசுதேவ மூர்த்தி குருநாதருடைய கையில மாட்டின் இருக்கார். இவர் இஷ்டப்பட்டு கொடுத்தாதான் யாருக்கும் வாசுதேவன். இவர் கொடுத்தாதான் வாசுதேவன். குருட்ட மாட்டின் இருக்கானா, அபங்கத்திலையும் ஒரு அபங்கம் இருக்கு. சர்வேஸ்வரனான பாண்டுரங்கன் குருநாதர்கிட்ட மாட்டின் விட்டார், அவர் கொடுத்தாதான் உண்டு ஒரு அபங்கமும் இருக்கு. குரு கொடுத்தாதானே உண்டு பகவான். குருஸ்தானமாக இருக்கிறதுனால இந்த சகிங்கிறவள்
அவகிட்ட பிரார்த்தனை பண்றான், என்னை சேர்த்து வைன்னு. குரு கிருபை இல்லாட்டா பகவத் தரிசனம் கிடைக்காது. கிருஷ்ணனுக்கு அத்தையோட குழந்தைகள் தான் எல்லாரும். பாண்டவாள்லாம் அத்தை குழந்தைகள். ஆனால் சந்திச்சதே கிடையாது. எப்பொழுது சந்திக்க ரொம்ப சிரமம் வந்துடுது குடும்பத்துக்கு, மேல மேல சிரமம் வருது. வியாசர்கிட்ட பிரார்த்தனை பண்றா. வியாசர் சொல்றார், உனக்கு பிரத்யேகமான ஆச்சாரியன் இல்லை, அதனாலதான் உனக்கு சிரமம் வருதுன்னு. தௌமியரை இவாளுக்கு ஆச்சாரியனா நியமிச்சார். குரு கிருபைக்கு பாத்திரமான பாண்டவாள் குந்தி இல்லை. இதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு திரௌபதி ஸ்வயம்பரம். அந்த ஸ்வயம்பரத்துக்கு பிராமண வேஷம் போட்டு பஞ்சபாண்டவாள்லாம் வந்திருக்கா. பாண்டவாளை பார்க்கணுங்கிற எண்ணத்துல கிருஷ்ணரும் வந்திருக்கார். இப்பதான் பார்க்க போறார். பாண்டவாளை பிராமண வேஷத்தில் இருக்கிற பாண்டவாளை கிருஷ்ணன் பார்த்துட்டா. இந்த திரௌபதி ஸ்வயம்பரத்தை தான் பார்க்கிறா. இத்தனை நாளா பந்துக்களா இருந்தா கூட பார்க்க முடியலையே. என்னதான் அத்தை புள்ள மாமா பிள்ளையா இருந்தாலும் குரு கிருபை கிடைச்ச உடனே தான் பகவானே தெரிஞ்சானா பாண்டவாளுக்கு. அதனாலதான் பாகவதத்தில் அர்ஜுனன் தாபப்படும் பொழுது பிறந்தத்திலேருந்து பகவான் ரட்சிச்சாங்கிற குந்தி ஸ்துதியாது விஷம் கொடுத்தத்திலேருந்து ரட்சிச்சான்னு குந்தி சொல்லிட்டா. அர்ஜுனன் யதார்த்தத்தை சொன்னா, எத் சம்ஸ்ரயாது துருபதகேகம் உபாகதானாம். திரௌபதி ஸ்வயம்பரத்திலேருந்து தான் ஆரம்பிக்கிறான் அர்ஜுனன். அப்பையிலேருந்து பகவான் தன்னை ரட்சிச்சதை சொல்றான். எவ்வளவுதான் பகவான் பந்துவா இருந்தா கூட குரு கிருபை கிடைச்ச பிறகுதான பகவான் தெரியறான். அதனாலதான் இந்த 6வது அஷ்டபதி அந்த சகிய குருவாக பாவனை பண்ணி, குருவான் நினைச்சு என்னை எப்படியாவது பகவானோட சேர்த்து வை. ஆனா புதுசாக அவனை உள்ள கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா, அவன் புதுசாவா உள்ள கொண்டு விடணும் பகவான. கிசலய சயன நிவேசித சிரமுரசி மமைவ தயானௌ கிருத பரிணம் புதுசா பகவானை உள்ள கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லையே. சிரமுரசி மமைவ சயானம். பகவானுக்கு புருஷோத்தமன்னு பேர், புருஷன்னு பேர். அதனாலதான் வேதத்துல பகவானை வர்ணிக்கிற பாகத்துக்கு புருஷ சூக்தம்னு பேர். புருஷன்னா பகவான். ஏன் புருஷன்னு பேர் வந்தது? புரி சேத்து. புறம்னா சரீரம். ஈ எறும்புலேருந்து பிரம்மதேவன் வரையில் உள்ள அத்தனை சரீரத்துக்கும் புறம்னு பேரு. இந்த புறமான சரீரத்தில் புரியல சேத்தே, அவன் உள்ள இருக்கான், உட்காண்டிருக்கான், அல்லது பள்ளி கொண்டிருக்கான். அதனாலதான் புருஷன்னே அவனுக்கு பேரு. சிரமுரசி மமைவய உள்ளேதான் இருக்கான். ஆனா எனக்கு தெரியலையே. ஏன் நமக்கு தெரியல? பகவான் எங்கேயுமே துரபாரமந்து நாகிருதயாரவிந்தமன். தியாகராஜ சுவாமிகள் சொல்றார், எங்கும் வியாபிச்சிருக்கிறவன் தான், ஆனா என் ஹிருதயத்திலையும் அவன் தான் இருக்காங்கிறார். குந்தி ஸ்திதிலையும் சொல்றார், பகவான் எங்க இருக்கான் அப்படின்னு. அந்தர் பகிஷ்டா, உள்ளேயும் அவன் தான் இருக்கான், வெளியிலையும் இருக்கான். அந்தர் பகிஷ்ட தத் சர்வம்.
வேதமும் உள்ளேயே அவன் தான் இருக்கான், வெளியே அவன் தான் இருக்காங்கிறது. ஆனால் உள்ளேயே இருக்கிற பகவானை, பரமாத்மாவை நம்மால அனுபவிக்க முடியலையே. ஏன் அனுபவிக்க முடியலைன்னா நம்முடைய அஜ்ஞானம் தடுக்கிறது. இந்த அஜ்ஞானம் தடுக்கிறதுன்னா இந்த அஜ்ஞானத்தை நம்மால போக்கிக்கவே முடியாது. அஜ்ஞானம் மாத்திரம் குரு கிருபையினால தான் அஜ்ஞான நிவர்த்தியே ஆகும். தஸ்மை ஸ்ரீ குரவே நமகாங்கிற அந்த ஸ்லோகமே அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுர் உண்மையிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அந்த அஜ்ஞான நிவர்த்தி குருநாதரால் தானே சாத்தியம். அதனால உள்ளேயே இருக்கான், புதுசா வந்துடல. சிரம் உரசி மம இவ சயானம். இன்னைக்கு இல்ல, நான் முதல்ல எந்த ஜென்மாவை அடைஞ்சேனோ அன்னிலேந்து கோடிக்கணக்கான ஜென்மாவா என்னுடைய ஹிருதயத்திலேயே தான் இருந்துட்டு இருக்கான். சிரமுரசி மம இவ சயான் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டஸ். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன. பகவானும் கீதையில் என்ன சொல்றான்? ஒவ்வொரு ஜீவன் சரீரத்துக்குள்ளேயும் இருக்கிறது என்னோட அம்சம் தானே சொல்றான். அது இன்னைக்கு இல்லை, இந்த ஜென்மால இல்லை. என் ஜென்மம்னு ஒன்று என்னைக்கு ஏற்பட்டதோ அன்னிலேந்து இருக்காங்கிறதுனால தான் சிரம் உரசி மமைவ சயா. மார்புன்னா மார்பு இல்லை, உள்ள இருக்கிறதுன்னு அர்த்தம். ஹிருதயம் உள்ள இருக்கா, அந்தரியாமியா இருக்கா. இப்பேற்பட்ட பிரபுவை நீ தான் என்னோட எப்படியாவது சேர்த்து வச்சு எனக்கு கிருப பண்ணணும் அப்படிங்கிற. இதெல்லாம் நேத்தியே ஒரு சரணம் சொல்லிட்டு சொன்னேன். இது முழுக்க வேதாந்த பரமா அர்த்தம். இதெல்லாம் அதை சேர்ந்தது. அஜ்ஞானம்ங்கிறது எங்க இருக்குன்னா வெளியிலேயே இல்லை, உள்ளதான் இருக்குங்கிற. அஜ்ஞானம் வெளியில இல்லை, உள்ளுக்குள்ளதான் இருக்கு. ஞானம் எங்க இருக்குன்னா அதுவும் உள்ளுக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா ஞானம் வெளியில பிரகாசிக்க முடியாதபடி அஜ்ஞானம் சீல் வச்சிருக்கு. இப்ப ஞானத்தை சம்பாதிச்சுக்கிறதுங்கிற காரியமே கிடையாது. சாஸ்திரப்படி ஞான சம்பாதனமே கிடையவே கிடையாது. ஞானத்தை சம்பாதிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது உன்னோட சொத்து, நீயே. பின்ன என்ன பண்ணணும்னா அந்த ஞானத்தை மறைக்கிற அஜ்ஞானத்தை போக்குகிறது தான் காரியமே தவிர ஞான சம்பாதனம் காரியம் இல்லை. ஒரு கிருஷ்ணருடைய படம் மாட்டிருக்கு, அந்த இடத்துல தவிடு புடைச்சா, அரிசி புடைச்சான்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் புரியாது சொன்னாலும், ஏதோ வயசானவாளுக்கு வேணால் புரியலாம். இப்படி புடைக்கும் பொழுது ஒரு 2 மணி நேரம் புடைச்சா அந்த தூசி அப்படியே படர்ந்து கிருஷ்ணனுடைய படத்தை மறைச்சுடுத்து. இங்க இருந்து கிருஷ்ணன் எங்கேன்னு தேடுற மாதிரி ஆயிடுது. இப்ப கிருஷ்ணனை காணும்னு உடனே புது கிருஷ்ணனை கொண்டு வந்து மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கிருஷ்ணன் இருக்கான். ஏன் கிருஷ்ணன் வெளியில தெரியலன்னா இந்த தவிடு படர்ந்து உள்ள இருக்கிற கிருஷ்ணனை மறைச்சுடுத்து. இப்ப பண்ண வேண்டிய காரியம் புது கிருஷ்ணன் கொண்டு வைக்கிறது இல்லை, மறைச்சிருக்கிற தவிடை எடுக்கிறது தான் பண்ண வேண்டிய காரியம். தவிட்டை கிளீன் பண்ணிவிட்டா பழையபடியே கிருஷ்ணன் பிரகாசம். இதுதான் சாஸ்திரங்கள் சொல்றது. நீயே உங்ககிட்ட தான் பாருக்கா, அதை மறைச்சுன்னு இருக்கிற அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணிக்கோ. அது ஒன்னால ஆகாது, குரு கிருபையினால தான் சாத்தியம். குரு சரணத்தை ஆசிரி. இது வேதாந்த பரமா அப்படியே சொல்றார். பக்திக்கும் இதான், வேதாந்தத்துக்கும் இதான். ஆனா ரொம்ப சிரமுரசி மமைவ சயானம். ரொம்ப நேரமா ராதாதேவியினுடைய மார்பில் சாஞ்சுண்டு இருக்கான், அப்படியே தூங்கி போயிட்டான் படுத்துண்டு. ராதையினுடைய மார்பில் படுத்துண்டு தூங்கி போயிட்டான். அப்படி பார்த்துக்கும் பொழுது அப்படியே படுத்துட்டு இருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா அந்த ராதை சொல்றாளாம், உர்வியாம் கோபி மகீதரகா லகுதரகா துர்பியம் திருத லீலையா. சுவாமி தூங்குறாரு. தூங்கும் பொழுதே கிருஷ்ணன் எழுப்பி எழுப்பி சொல்றார் ராதை, தேனத்வம் திவிபூ தேன தேனத்வம் திவிபூதலே ச சததம் கோவர்தனோ கீயதே.
இந்த பூமி பரந்த பூமி. பரந்த பூமியில ஹிமயமலை எவ்வளவு பெரிய மலை, அது மாதிரி பெரிய மலையை தூக்கல. ஒரு சின்ன மலை கோவர்தனம், பெரிய லோகம், அதுல சின்ன மலை. அந்த சின்ன மலைய அப்படி நீ தூக்கின உடனே கோவர்தன கிரிதாரின்னு எல்லாரும் கிரிதாரின்னு உன்னை கொண்டாட ஆரம்பிச்சு விட்டா. என்ன பேர் அப்படின்னா, சின்ன குழந்தையா இருந்து பாலோபி சைலோத்தரணாகிரபாணிகி, 7 வயசு 10 மைல் சுத்தி வரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கோவர்தனத்தை 7 வயசுல சுண்டு வரலால தூக்குறார். அப்படி தூக்கின உடனே கிருஷ்ணனோடு மாடு மேய்க்கிற பசங்கள்லாம் பார்த்தான். இவ்வளவு ஈஸியா தூக்கிறத பார்த்து அவன் சுலபம் நினைச்சுட்டான். இது ஒத்த வரலால சென்டர்ல பிடிச்சு தூக்குறானே, அது பேலன்ஸ் இல்லாதபடிக்கு கீழே சாஞ்சுட்டா என்ன பண்றதுன்னு ஒவ்வொரு பயலும் அவன் கொண்டு வந்திருக்கிற மாடு மேய்க்கிற குச்சி எடுத்து முட்டு கொடுத்தானான். முட்டாள் அவன் சுலபமா தூக்கிறத பார்த்துட்டு முட்டு கொடுக்கறது ஈஸின்னு இவன் நினைச்சுட்டு இருக்கான். சுவாமி அவர் என்ன பண்ணுவார், அவர் சுபாவம் என்னன்னா, அப்பா ஜாகிரதையா முட்டு கொடுங்கோடான்னு பெறுவார். அவனை இன்சல்ட் பண்ண மாட்டார், அவர் சுபாவம். அந்த பசங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். 1 நாள் 2 நாள் இல்லை, 7 நாள். எம் சப்தராத்திரம் 7 நாள் கோவர்தனத்தை தூக்கினது யாருன்னா பெரிய கிருஷ்ணன் இல்ல, திரிவிக்ரமாவதாரம் பண்ணினவன் இல்ல, வராகமூர்த்தி இல்ல, பாலோபி 7 வயசு குழந்தை சுண்டு வரலால தூக்கிட்டார். இது என்னாச்சு, எல்லாரும் வர்ணிக்கிறா. கிரிதாரி மீராபாய் எல்லாத்துக்கும் முத்திரை இவருக்கு தான் வச்சா. கிரிதாரின்னு இந்த கிருஷ்ணனுக்கு தான் முத்திரையை முழுக்க வச்சா மீராபாய். அவன் என்ன சின்ன மலையை தானே தூக்கினான், அதுக்கு இவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட். இன்னும் சொல்ல போனா இவனை இப்படி கொண்டாடுறவாள்லாம் அசடுன்னா. ஏன்னா சின்ன மலையை தூக்கினது இருக்கட்டும், இது மாதிரி அநேக கோடி பிரம்மாண்டங்களை வயத்துல வச்சுன்னு தூக்கிட்டு இருக்கான். இது வெளியில தெரிகிற மலை சின்னது, உள்ளுக்குள்ள என்ன இருக்கு பெரிய. துவாம் திரைலோக்கியதுரம் வக, 3 லோகத்தையும் உன்னோட வயத்துல வச்சுட்டு இருக்க. நீ பிரம்மாண்டத்தையே வயத்துல வச்சுட்டு இருக்க. ஒரு மலையை தூக்கினதுக்கு உன்னை எல்லாரும் கொண்டாடுறாளே, உலகத்தை முழுக்க வயத்துல வச்சுட்டு இருக்கிற நீ எவ்வளவு வெயிட்டா இருப்ப. அவ்வளவு வெயிட்டா உள்ள ஒன்ன என் மார்பிள நான் தாங்கிட்டு இருக்கேனே, யாராவது என்னை பத்தி சொல்றாளான்னு கேட்டார். உன்னையே நான் தாங்கிட்டு இருக்கேனே, யாராவது என்னை கொஞ்சம் கொண்டாடுறாளா? இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, 10 பேர் பாராட்டணும்னா கூட ஏதோ புண்ணியம் பண்ணணும் போல இருக்கு. இது ராத சொல்ற மாதிரி கர்ணாமிர்தாச்சாரியால் சொல்றாரு. கிம்வா கேசவ பாஷணேன பகுனா, என்னத்தை பேசி என்ன பிரயோஜனம்? இந்த புகழ் மாத்திரம் புண்ணியேன புண்ணியைஹி யசோ லப்யதே. விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.